ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இதான் நம்மளோட இந்த இப்போதைக்கு இருக்க வேர்ல்டு. இந்த நாங்கள் ஆஃப்லைன் நிறைய கட்டிட்டோம் உங்கள்கிட்ட சொல்லாமல். இது EXP ஃபார்ம் எல்லா வேர்ல்ட்லேயுமே இருக்கும். என்ன HP ஃபார்ம்? EXP ஃபார்ம். எனக்கு வேணும் ஃபார்ம். என்ன HP ஃபார்ம்? EXP ஃபார்ம். எனக்கு வேணும் ஃபார்ம். ஆடி தண்ணீர் அப்படி லேண்டு நான்லாம் வந்தாச்சு. இது நம்ம வழக்கம் போல் XP ஃபார்மு எல்லா ஊர்லேயுமே இருக்கிறது. ஒரு நேரம் மேலே நின்னோம், அதனால க்ரீப்பர் இருக்குது கிலோன்றாங்க. XP கிளிக் பண்ணிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வெளில வீடு போ ஓகே. வீட்டுக்கு வெளில இது வந்து பீஃப் ஃபார்ம் பண்ணேன் ஆஃப்லைனில். எல்லாத்தையும் அடிச்சுக்கோங்க. ரெனித்து எல்லா மாட்டையும் அடிச்சிட்டான். ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு. அதுக்கு அடுத்து கோல்டு ஃபார்ம் எப்படி நமக்கு சில்வர் பேரும் போக முடியாது என்று நினைக்கிறேன். கோல்டு அடிச்சா கோல்டு கிடைக்கும். எஸ், நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன ஃப்ராடு தான் இத்தனை கிடச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா மேன்ஷனில் கோல்டு ஸ்வாட் யூஸே ஆகலை. இப்படி கத்தி உடையுது போடுது. கத்தியை கொண்டு வரணும் இன்னும். அவினாஷ் கத்தி உடையுது. அதான் உடைஞ்சிங்க பாரு. கத்தி எனக்கு பாதி லைஃப் வந்துச்சு. எனக்கு பாதி லைஃப் வந்துச்சு. ஆனால் ரொம்ப சங்கட்டமாயிட்டேன். உடஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் அப்புறம் அயன் ஆக்ஸ் வச்சு தான் அடித்தேன். அது எவ்வளோ மேலாக இருக்குது கோல்டுக்கு. 9 நகட் இருந்தா ஒரு இங்காட். சரிங்கப்பா. ஓ சரிப்பா, போங்கப்பா. ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன் பற்றி பண்ணீங்கன்னா இது வந்து டெட்லாக்ஸ் கேமர்ஸ் நெதரைட் பிளாக்ஸ். சரி, நெதர் பிளாக்ஸ் வச்சு நெதரைட்லாம் நமக்கு வருது இல்லை. பண்ணுவோம் சீக்கிரம், கூடிய சீக்கிரம். உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. அயன் ஃபார்ம். ஆமாம், இது எல்லாருமே பேசிக் நீட்ஸில் இதுவும் ஒன்று. இது ஒரு அயன் ஃபார்மு. இது ஒன்றில் க்ரீப்பர் அவனோட வேலையை காமிச்சிட்டான். அது வேறு விட்ருங்க, அது வேணாம். அதெல்லாம் வேணாம். இங்கே வந்து என்னென்னா கொஞ்சம் கோளாறுபடியான காரணத்தினால ஸ்லாபு கொஞ்சம் பஞ்சம் ஆகிடுச்சு. அதனால கட்டலை. ஸோ அயன்குளம்லாம் வெள்ளஸ் பண்ண வருங்க. ஆனாலும் நமக்கு அயனுக்கு பஞ்சம் இல்லை, நிறையவே வருது. நீங்களே பார்க்கலாம், இவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய எடுத்தோம். இந்த வரப்போ எருமாடு வந்து உங்களுக்கு மொதல் வீடியோ ஞாபகம் இருந்தால் தெரியும். நான் இவனை போய் வம்பிழுத்துருப்பேன். அதெல்லாம் நான் மறக்க முடியாது. ஸோ இது வந்து நாங்கள் டெசர்ட் டெம்பிள் போய் சேடல் எடுத்தோம். ப்ளஸ் நெதர் ஃபோட்டோஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே நெதர் ஃபோட்டோஸ்லேருந்து கொஞ்சம் சேடல் கிடச்சிது. அது ப்ளஸ் டைமண்ட் ஃபார்ம்லாம் டைமண்ட் ஆர்மர்லாம் கிடச்சிது ஹார்ஸுக்கு போட் பண்ணி. அப்புறம் மைண்ட் சாஃப்ட் ஒன்று கிடச்சிது ஒரு கேவில். ஆஃப்லைனில் தான் எல்லாமே நடந்துச்சு. அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் மைண்ட் சாஃப்ட்லாம் பண்ணி இங்கேருந்து கேவுக்கும் ப்ளஸ் எதற்கும் போகிற வேலை போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அது முடிச்சிருவோம். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரிஞ்சு வரும். நெதருக்கு ஒரு வாட்டி போகணும். ஸோ இது வந்து எப்போயா கட்டின வீடு. ஆனால் இப்போ தான் ஹவுஸ்டர் காமிக்கிறேன். ஏன்னா இது இப்போ தான் முடியுது. எப்போயா கட்டிட்டேன். இப்போ தான் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஃபார்மு ரெனித் கண்ட்ரோலில் இருக்குது இந்த ஃபார்மு. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், அறுவடையே பண்ணல, அப்படியே தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும். எல்லாம் வளர்ந்துருச்சுப்பா. இங்கே பாரு, பீட்ரூட்டு எல்லாமே வளர்ந்துருச்சு. இது எல்லாமே கொஞ்சம் ரெனித்தாக பண்ண நல்லா பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் ஃபார்மிங் அவன். இது கோஸ்டி ரோஸா? கோஸ்டி ரோஸ் நம்ம தலைவர் பண்ணிருக்காரு. இது எல்லாமே எல்லாம் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக வளர்ந்துருச்சுடா ஃபார்மிங் பண்ணுறான். ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ப்ளஸ் மரம் அங்கெல்லாம் நட்டி வச்சுருந்தாங்க. மரத்துக்கு கொஞ்சம் பந்து அதிகமாகிடுச்சு. ஆமாம், இதுக்கு அடுத்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே ப்ளஸ் வீட்டுக்கு வெளில பார்க்க போகிறோம். வாட்டர் லிஃப்ட் ஒன்று கட்டியிருந்தேன். இன்னும் தான் போர் அடிச்சுட்டு எல்லாம் கட்டுறது. இது வந்து கீழே வர்றதுக்கு, மேலேருந்து கீழே வர்றதுக்கு, இது கீழே இருந்து மேலே போகிறதுக்கு. இது கடைசி. இது அஸ்வத்தண்ணாவோட ரூம், செகண்ட் ஃப்ளோரு. அஸ்வத்தண்ணாவோட ரூம் இதுதான் காய்ஸ். இங்கேருந்து பார்த்தா ஃபார்மிங் நல்லா தெரியும். இங்கேருந்து மைன் இதுவும் தெரியும். ப்ளஸ் அங்கே கொஞ்சம் இது என்சாண்ட் பண்ணுறதுக்கு அங்கே கீழே இருக்க செஸ்ட் எடுத்து பார்த்துக்கன்னு சொல்லி மேலே வச்சுருக்கோம். இது வந்து 3 பேர் இருக்கனால 3 பேர் தனித்தனி ரூமாக கட்டியிருக்கோம். இது அவங்களும் டிசைன் பண்ணிக்கிட்டாங்க, நான் அதுவும் பண்ணல. அவங்களுக்கு ஒருத்தன் தான் தோணும், அது இதுக்கு 2 பேருக்கு தெரியல. எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ இதுதான் நடு ஃப்ளோர் நினைக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது வந்து சும்மா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி. இது வந்து ரெனித்தோட ரூமு. அவனே ஏதோ சும்மா பண்ணி வச்சுருந்தான். நானே ஏதோ விட்டுட்டேன். என்ன பண்ணுறான், ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது என்ஷான் பண்ணுறதுக்கு.
என்ஷன் கூடியேஷன் பண்ணி என்ட்ராய்ட் பீட் பண்ணுவோம். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஆஃப்லைனில் நிறைய வேலை பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு கண்டினியூஸாக போட முடியல. ப்ளஸ் எக்ஸாம்ஸில் அதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் கண்டினியூஸாக போட முடியல. இங்கே டைவிங் இருக்குது. அங்கே அது வந்து டைவிங்கு அங்கே போனோம். அடுத்து இங்கே வந்து நம்ம வந்து நேச்சர் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இது வழியாக தான் நேச்சர் ஸ்விம்மிங் பூல். நம்ம வந்து நேச்சரை புண்படுத்தக்கூடாது. இங்கேருந்து நம்ம போட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வழியாக தான் போய் நம்ம மேன்ஷன் கண்டுபிடிச்சோம். அடியே வாங்கணும், நிறைய இவாக்கர் அடித்தோம், தோட்டமாக ஃபண்டையும் போய் எடுத்து எல்லாம் வாங்கினோம். அதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே வந்து ஆர்மர் வச்சுருந்தேன், அதை நான் திருப்பி க்ரீப்பர் ஒர்க் வந்து மொத்தத்தனமாக ஏதோ பண்ணி ஆர்மர் போயிடுச்சு. ஒரே ஆர்மர் தான் இப்போதைக்கு இருக்குது. பண்ணுவோம், பண்ணி இப்போ எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. இது ஃபார்மிங் ப்ளஸ் நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் நார்மலாக பண்ண பிடிக்கல, ஏன்னா பிளாக் இல்லை. அதனால விஷயம் இது எல்லாமே செஸ்ட் இருக்கிற ஸ்டோரேஜ் ஏரியா. இது ஃபர்னர்ஸு, கிச்சன், ஸ்மால் கிச்சன். இது வந்து கீழே இருக்க ரூமு. ரூம் இல்லை, வெறும் மாற்றி மாற்றி தூங்கிக்க வேண்டியது அவ்வளோ. இது பெல்லு வில்லேஜில் இருக்கும். நமக்கு லக்கிலி 2 வில்லேஜ் ஒரே இடத்துல இருக்கும். இங்கே ஒரு வில்லேஜ் உங்க தெரியும், ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து அங்கே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பெட் அனிமல்ஸ். பெட்டு கொஞ்சம் பெட்டு கிட்டலாம் போகிற அங்கங்கே எக்ஸ்பிரேஷன் போகும்போது ஒவ்வொன்றா கிடச்சிது. ஸோ இது வந்து இவர் வந்து யாருன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இது யாரோட பெட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒருத்தரோட பெட்டு, இது யாரோட பெட்டுன்னு அந்த பேர் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு. இதுவும் ஒரு நாயோடது. நான் என் நாய்க்கு பேரே வைக்கல. அப்புறம் இது என் டைமண்ட் ஹார்ஸு, இதான் வழக்கம் போல் கோல்டு ஹார்ஸு. லிஃப்ட்டு அதே தான் ஃபார்மிங். எங்களுக்கு வந்து 2 ட்ரீயில் வந்து ஹனி கிடச்சிது. ஹனி பாட்டிலில் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்கு யூஸ்னு இப்போ இருக்குன்னு தெரில, அதை கூடிய சொல்லி பார்ப்போம். பேசக்கூடாது. அடி நீ அடி வாங்க போகிற நேரம் வந்துடுச்சு. ஆமாம், நைட் டைம் ஆகிடுச்சு. என்னதான் ஆனாலும் நைட் டைம்லேருந்து இருக்க பயம் மட்டும் போகவே மாட்டேங்குது. சுகர் கேன் வளர்ந்துருக்கு, வாட்டர் மிலான், கேரட்டு, வீட்டு எல்லாம் குழப்பி போட்டு அடித்து வச்சுருக்கான் நம்ம தலைவன். 3 ட்ரீ இதோ இங்கே ஒன்று, அப்புறமா அங்கே ஒன்று, நம்ம ஃபார்முக்கு முன்னாடியே ஒன்று. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் வுட்டுக்கு கொஞ்சம் பஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பை, see you. இதுதான் நம்மளோட ஹவுஸ் டூர் கைஸ். ஹவுஸ் டூரில் நம்ம இத்தனைக்கு இப்போ வேர்ல்டு டூர் இது வரைக்கும் உங்களுக்கு காமிக்குன்னு தோணுச்சு, அதான் காமிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களது விடைபெறுவது டெட்லாக்ஸ் கேமர்ஸ்.